நான் சாப்பிட்டா உன் வீட்டு சாவுக்கு ஒப்பாரி வேணும், எல்லாரும் வீட்டு சாவுக்கு ஒப்பாரி வைக்கிற போல இருக்க. மக்களே, இந்த வீடியோ பாருங்களேன். வெளிப்படையா அதிமுகவை விமர்சிக்காம, வெளிப்படையா அதிமுகவை தன் எதிரியா காட்டாம, மற்றும் பல கட்சி அதர்ஸ் அப்படின்னே பேசி அதிமுகவை திட்டமிட்டு பழி வாங்கியிருக்காரு. சொல்ல போனா அதிமுக மீது தன் வெஞ்சன்ஸ, தன் பழிவாங்கல, தன்னுடைய வன்மத்தை புரிஞ்சிருக்குமே காட்டியிருக்காரு. என்னையவே கை கட்ட வச்சீங்கல்ல, என் படத்துக்கு டைம் டு லீட்னு போடாம ஆக்குனீங்கல்ல, என்னையவே கொடநாட்டில் காக்க வச்சீங்கல்ல, இப்போ உங்க கட்சியவே இல்லாம ஆக்குறேன் பாருங்க. இதுக்கு பேரு அதாவது நேரடி தாக்குதல் பேர கொரில்லா தாக்குதல். இப்போ விஜய் அவர்கள் பண்ணிருப்பது மீது அதிமுக மீது கொரில்லா தாக்குதல் நிகழ்த்திருக்காரு. கொரில்லா தாக்குதல் நிகழ்த்தி அதிமுகவை அந்தர சந்தரையாக உடைச்சிருக்காரு. மாற்று கருத்து இல்ல. வெளிப்படையா அதிமுக திரு சாட்டை அவர்களே, உங்க கற்பனைக்கு அளவே இல்லையா? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். சரிங்க, அவர் கட்சியை உடைச்சாரு அப்படின்னு வச்சுப்போம். இது ஒரு கற்பனைவாதம் தான், இது உண்மை கிடையாது. ஆனா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவர் அரசியல் கூடாம வரோடாம பண்ணது நான் தான்ட்டு அவங்க பரம்பரையே தப்பா பேசுறது. எங்க தாத்தா அவங்க ஊருக்கு போனால அவங்க தாத்தா இல்ல அவங்க பாட்டி எங்க ஊருக்கு வந்தாலும் பச்சையா பேசினாரு உங்க தலைவர் சீமான். இதெல்லாம் வெஞ்சஸ் இல்லையா? இதை விட வாடா எங்கால் வெஞ்சஸ் பண்ணிட்டாரு. டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்னா சேர்ற பேச்சு அதை பிடிக்காத பல கோடி தொண்டர்கள்ல நானும் ஒருத்தன். ஓகேவா? ஏன்னா 2 பேரும் எதிரி கட்சிகள் நம்பி தான் இத்தனை காலமா ஓட்டு போட்டு வந்தோம். இன்னைக்கு அதுவே இல்லைன்னும் போது எல்லாருக்கும் வருது. அப்போ அந்த கட்சியில இருந்த உண்மையான தொண்டனுக்கு கோபம் வருமா வராதா? அப்போ அந்த கட்சி விட்டு வெளியே வருவானா மாட்டானா? கட்சி உடைஞ்சதுக்கு என்ன காரணம், எது ஏது ஒன்றும் தெரியுது கிடையாது. ஒரு மைக்கு கேமரா இருந்தால் போதும், என்ன வேணாலும் பேச வேண்டியது. ஏண்டா அந்த ஆள் விஜய் அவர்கள் பண்ற நல்ல விஷயங்களை பத்தி பேசு. தப்பு பண்ணாருன்னா வா 2 பேரும் சேர்ந்து விமர்சிப்பான், அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா சும்மா உனக்கு ஒரு கேமரா இருக்கு, ஒரு மைக் இருக்குன்றது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிய, நீலாம் உருப்படியோட ஆடு. கொஞ்சமாவது யோசிச்சு பேசுடா.